ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆகஸ்ட் 15, 2025. இன்றைக்கி சுதந்திர தின நாள். எல்லாருக்கும் இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு பகிர்ந்துக்கலான்ட்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் படித்த நல்ல செய்தி. அது என்னென்னா, ஹெல்சிங்கி அப்படின்னு ஒரு சிட்டி. இந்த சிட்டி வந்து லாஸ்ட் 1 இயராக எந்த ஒரு சாலை விபத்தும் இல்லாமல், எந்த ஒரு மைனர் சாலை விபத்தும் கூட இல்லாமல் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டியை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஹெல்சிங்கி இந்த சிட்டி எங்கே இருக்குன்னா, ஃபின்லாண்டுங்கிற ஒரு நாட்டில் இருக்குது. ஃபின்லாண்டு வந்து ஐரோப்பிய கண்டத்தில் இருக்குது. ஃபின்லாண்ட் நாட்டோட தெற்கு கடற்கரை பகுதியில் இருக்க ஒரு சிட்டி தான் ஹெல்சிங்கி. இந்த நகரம் தான் அந்த நாட்டிலே மிகப்பெரிய பாப்புலஸ் சிட்டி. இந்த சிட்டி ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஜீரோ டாலரன்ஸ்? இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெக்கார்டு வந்து டே 1ல் ஒரே நாள்லையோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவங்க ஒரு டெக்கேடாக ஒர்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, விஷன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னது விஷன் ஜீரோ அப்ரோச்? அது என்னென்னன்ட்டு நான் லிஸ்ட்டு சொல்கிறேன். அதில் முதலாவது இடத்துல இருக்கிறது, சிட்டியில் இருக்க 70% ஏரியாவில் ஸ்பீட் லிமிட் வந்து ஒரு 30% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டியில் 70% ஏரியா ஸ்பீட் லிமிட் 30% தான். ரெண்டாவது, பெடஸ்ட்ரைன் வாக்கிங், சைக்கிளிங் இவங்களுக்குன்னு தனி ரூட். எல்லா தெருவுலேயும் பெடஸ்ட்ரைன் போகிறதுக்குன்ட்டு ஒரு சின்ன ரூட், சைக்கிளிங் போகிறதுக்குன்னு ஒரு சின்ன ரூட் தனியாக இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது, அங்கங்கே மரங்கள் பிளான்ட் பண்ணுறது ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாகவே. இது மூணாவது. நாலாவதாக, டிராஃபிக் கேமரா, ஆட்டோமேட்டிக் டிராஃபிக் கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஊர்லேயும் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து நல்லா எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. அது நாலாவது. அஞ்சாவது, டிராஃபிக் போலீஸுக்கும் பப்ளிக்கும் நல்ல கோஆப்ரேஷன். ஆறாவது, டிராஃபிக் எஜுகேஷன், ஸ்கூல்ஸ், காலேஜ் இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டிராஃபிக் எஜுகேஷனை கொடுத்துருக்காங்க. ஆறாவது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். உங்களுக்கு தெரியும், ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சுன்னா எவ்வளோ டிராஃபிக் ஆகும்ன்ட்டு. ஸோ அங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்ப நல்லா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லோரும் அங்கே காரை எடுத்துகிட்டு போகிறது பதிலாக, 2 வீலர் எடுத்து போகிறது பதிலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இதுவே பெரிய டிராஃபிக் குறைக்கும், இதுவே பெரிய ரோட் ஆக்சிடென்ட்ஸை குறைக்கும். இதில் நான் சொன்ன இந்த 7 பாயிண்ட்டில் மெயினாக இந்த 70%, ஃபஸ்ட்டாக ஒன்று சொன்னேன் இல்லையா, 70% ஏரியாவில் 30% தான் இது ஸ்பீட் லிமிட். 30 km/h தான் ஸ்பீட் லிமிட்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் தான் வந்து விஷன் ஜீரோங்கிற ஒரு இதில் வருது. அந்த அப்ரோச் தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த ரெக்கார்டை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருப்போம். அந்த ஹெல்சிங்கி சிட்டிக்கு ப்ரைஸ் ஒன்று, யூரோப்பியன் செக்யூரிட்டி கவுன்சில், யூரோப்பியன் டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிற கவுன்சில் வந்து ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் அவார்டு. அவங்க அந்த சிட்டிக்கும் அங்கே இருக்க நிர்வாகத்துக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். இதே போல் நல்ல செய்தி இதாக இருந்ததுன்னா அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.